தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. மாமனே எண்ணி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல. கம்மங்கூழில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்தல் போல கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. பார்வையால் உசுரையே தொட்டவ நீயடி. ஆமாக்கா, என் மாமியார் போயிருச்சுலக்கா. சரோஜாக்கா சாக்க குறை என் மாமியாருக்கெல்லாம் ஒண்ணு ஆகல, அதுல நல்லாத்தே இருக்கு. எக்கா, என் மாமியாரு அவ மகக்காரி வீட்டுக்கு போயிருக்காக்கா, அதத்தையும் சொன்னேன். எக்கா, என் மாமியாரு என்னை விட்டுட்டுலாம் போகாதுக்கா, என்னை மேல அனுப்பி விட்டுட்டேன் போகும். சரோஜாக்கா, எங்க மாமியார் கல்யாணத்தை தானே சொன்னேன், அதுக்கு ஏன் நீங்க இப்படி கோவப்படுறீங்க? நான் என்ன உங்களையா சொன்னேன்? ஓ அப்படியாக்கா, சில வார்த்தைகள்லாம் பழிக்குமா? நாளைக்கு மட்டும் என் மாமியாருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா இந்த ஊருக்கே கிடா வெட்டி கறிச்சோறு போடுறேன். அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு, இப்பதானே சரோஜாக்கா உன்னை கண்டிச்சாங்க, அதுக்கு இப்படி சொல்ற? ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லுமா. உன் மாமியார் எங்கிட்ட நல்லா இருந்துட்டு போகுது, அது எதுக்கு நம்ம தாகணும் சொல்ல? நாளைக்கே உன் மாமியாருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆகி போயிருச்சுன்னா வீடே வெறிச்சோடி போயிருமா. ஏதோ மனுஷின்னு வீட்டுக்குள்ள லப லப லபோன்னு கத்திக்கிட்டு கிடக்கு, உனக்கும் டைம் பாஸ் ஆகும். அது இல்லாம போனா வெறிச்சோடி போயிருமா. அப்படிலாம் பேசாத. நாளைக்கே உனக்கு புள்ள குட்டி பிறந்தாலும் அந்த பெரிய மனுஷனையும் பக்குவமா பாக்கணுமா. கொஞ்சம் யோசிச்சு பேசு. ஏக்கா, என் மாமியார் சீக்கிரம் போய் சேரட்டும்க்கா, வீட்டுல பெரிய மனுஷி தானே இருக்கணும். நம்ம ஊருக்குள்ளேயே பெரிய மனுஷி சரோஜாக்கா தானே, அவளை கூட்டிட்டு போய் என் வீட்டுல வச்சுக்கிறேன். என் புள்ள குட்டிக்கு கை காலம் கழுவி விட்டு மூஞ்சி காலம் கழுவி விட்டு பக்குவம் பாத்துக்க மாட்டாங்களா? சரோஜாக்கா, என் மாமியார் போய் சேர்ந்த பின்னாடி என் வீட்டுக்கு வருவீங்கல்ல? ஏன் வசந்திய கச்சிருக்கிறீங்க? இல்லட்டி சின்ன பொண்ணு, உன் மாமியாரையே இந்த கரை கரைச்சு கொட்டுறியே, சரோஜாக்கா மட்டும் உன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன பாடுபடுவாங்க. அதான் நினைச்சு பார்த்தா சிரிப்பு வருதுடி. ஏன் வசந்தி, நீல ஒரு பொம்பளையா? அவ மாமியாரை சீக்கிரம் சாக சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ கட்டப்பட்டன்னு திருச்சிக்கிட்டு இருக்க. ஏன் என்கிட்ட நீங்க இந்த வார்த்தை வந்துகிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு மாமியாரை தானே சாக சொல்றா, அவ என்னமோ உங்களை சாக சொன்ன மாதிரி இந்த வார்த்தை வரியே. நீல ஒரு பொம்பளையா? மாமியாரை சாக சொல்லவும் கட்டப்பட்டன்னு சிரிக்கிறா. நல்ல பொம்பளையா இருந்தா அப்படிலாம் சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்றத விட்டுவிட்டு தூண்டி தூண்டி விடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. சரோஜாக்கா விடுங்க, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா, அதுக்கு போய் நீங்க ஏன் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க விடுங்க. இல்ல ராணி, இந்த சின்ன பொண்ணு ஆரம்பத்துல இருந்தே இப்படித்தானே பேசிக்கிட்டு இருந்தா, நம்ம ஆரம்பத்திலே கண்டிச்சு இருந்தா இப்படி பேசுவாளா? எப்ப பார்த்தாலும் மாமியார்களையே கரைச்சு 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 கொட்டிக்கிட்டு இருக்கா. நாளை பின்ன இவளும் மாமியாரை தானே ஆக போறா. சரோஜாக்கா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? ஓ, நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம் முடிச்சு நீங்க மாமியார் ஆயிருவீல்ல, அதுக்குதான் இந்த வார்த்தை வரீங்களா? சும்மா இருமா, உன்கிட்ட பேசுறானே எரிச்சலா வந்து தொலையுது. ஏன் சரோஜாக்கா இப்படி பேசுறானே ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. கொஞ்சம் மனசு விட்டு சிரிச்சு மகிழ்ச்சியா இருந்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. இங்க பாரு வசந்தி, நீங்க மூணு பேரும் தான் நெருங்கிய தோழிகளா இருக்கீங்க. அவ எதுவும் தப்பு பண்ணா தட்டி கேட்கணும், அதை விட்டுவிட்டு கெக்கப்பட்டன்னு பல்ல காட்டக்கூடாது வசந்தி. இந்த ராணி கூட ஏதாச்சும் தப்பு பண்ணா தட்டி கேட்பா, ஆனா நீ அவளை தூண்டி தூண்டி விடுற மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்க. ஏய் அம்மா, சின்ன பொண்ணு அவங்க மாமியார கிழிக்கிறா, இந்த சரோஜாக்கா என்ன எதுக்கு இந்த கிளி கிழிக்குதுன்னு தெரியலையே. இங்க பாரு வசந்தி, எனக்கு ஒண்ணு உன்னை கிழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பாரு வசந்தி, நீ வயசுல மூத்தவ தானே, இவ யார பத்தியும் தப்பா பேசினா அப்படிலாம் பேசக்கூடாது, புத்திமதி சொல்றது கிடையாது. இங்க பாருங்க சரோஜாக்கா, எனக்குலாம் உங்கள மாதிரிலாம் நடிக்க தெரியாது. சின்ன பொண்ணு எப்பயும் போல விளையாட்டா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா, அதை வென பிடிச்ச மாதிரி நீங்க தான் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கும்பல்லையே நானும் பெரிய மனுஷன் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தானே சின்ன விஷயத்த கூட ஊதி ஊதி பேசாக்கிட்டு இருக்கீங்க. வசந்தி விடுடி. அக்கா, நானும் மனசுல வென இல்லாம தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த சின்ன பொண்ணும் வென இல்லாம தாங்க பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த சரோஜாக்கா தான் சின்ன விஷயத்த கூட பெரிய விஷயமா ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. என்ன பிடிச்சவங்களுக்கு தாங்க எந்த விஷயம் பேசினாலும் வினையாவே தெரியும். நானா வென பிடிச்சு திரியறேன், இந்த ஊருக்குள்ள யாரு வென பிடிச்சவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பாருங்க சரோஜாக்கா, வார்த்தையை ஒழுங்கா பேசுங்க. நீங்க பெரிய மனுஷியா
எனக்காக பேசி ஏன் வசந்தி அக்காட்ட சண்டை ஓட்டுக்கிட்டு கிடைக்கீங்க? விடுங்கக்கா. எனக்காக இந்த வசந்தி அக்காவும் சரோஜாக்காவும் சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்தா எனக்கு ஆனந்த கண்ணீரே வருது. இவளுக்கு என்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனே? இவ மாமியாருக்கு தான சப்போர்ட் பண்ணி பேசுனே. இவெல்லாம் திருந்தாத ஜென்மம். ராணி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் ராணி. சரோஜாக்கா, அதுக்குள்ளே எதுக்குக்கா வீட்டுக்கு போறிய? இப்பதானே கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் இருங்கக்கா. இங்க பாருடி சின்ன பொண்ணு, நான் இங்க இருக்கணும்னா நீனும் வசந்தியும் புளு புளுன்னு என்கிட்ட சண்டை ஓடாம அமைதியா இருக்கணும். இருப்பியலா? யாரு சரோஜாக்கா, கோவப்படாதியே. அதெல்லாம் நாங்க சண்டை ஓட மாட்டோம். இருங்க இருங்க. ஆமா, இவங்க பெரிய மைசூர் மகாராணி பேத்தி பாரு. இவங்க இல்லைன்னா கூட்டமே கூடாது. ஆளும் மண்டையும் மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. இத பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. என்ன ஆச்சு? வேகாத வெயில்ல இங்கிட்டு கிடந்து வரீங்க? ஆமாட்டி ராணி, பக்கத்து ஊர்ல ஒரு சின்ன வேலை, அதான் போயிட்டு வரேன். ஏன் ஆச்சி, கொஞ்சம் வெயில் தாழ்ந்து வரக்கூடாது? இப்படி மொட்டை வெயிலா இருக்கு, இப்படி மொட்டையோட வரீங்களே. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. ஆமாட்டி, எனக்கு வெயில்ல நடந்து வந்தது படபடன்னு இருக்கு. பாட்டி ராணி, சரோஜா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாட்டி? என்ன விஷயம் ஆச்சி? பக்கத்து தெருவுல இருக்காளே பாக்கியா, அவ மக ஓடி போயிட்டா. ஆமா ஆச்சி, நானும் கேள்விப்பட்டேன். அந்த பாக்கிய அக்கா வெளியிலேயே தலை காட்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காளாம்ல. அந்த பாக்கியா அவ மகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தா, ஆனா இப்படி ஓடி போவான்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் அந்த பாக்கிய வீட்டுக்கு தாண்டி போயிட்டு வரேன். பாவம், மூஞ்சி பார்க்க முடியல. ஊசு ஊசு ஊசுன்னு ஒரே அழுக. பாவம், அந்த பாக்கியா சொல்லி 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 அழுகுறா. என் மகளை சீராட்டி பாலாட்டி வளர்த்தனே, இப்படி என்னை மதிக்காம ஓடி போயிட்டாளேன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அவ மூஞ்சி பார்க்க முடியல. அவன் அந்த பாக்கிய அக்கா என் காதுக்கெல்லாம் பாக்கிய மக ஓடி போயிட்டான்னு கேட்கவும் என்ன வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? அந்த புளிய அன்னைக்கு கூட பார்த்தேன்டி, குனிஞ்ச தலை நிவராம போச்சுடி. அந்த புளிய ஓடி போயிருச்சுன்னு சொல்லவும் என்னால நம்பவே முடியல. எக்க, அமைதியான பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைன்னு நினைக்க கூடாதுக்கா. ஊமை ஊரை கொடுக்கும், ஆமை வீட்டை கெடுக்குன்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க? ஆமாங்கட்டி, பாய மூடிக்கிட்டு அமுக்குனி மாதிரி இருக்காளுகளே, அவளுக்கு தான் வேலையை காட்டுவாளுக. இதுவே லொடலொடலொடன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. அவளுகிட்ட கள்ள கபடம் எதுவும் இருக்காதுடி, மனசுல பட்டதை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாளுக. ஆமா ஆச்சி, நீங்க சொல்றதும் சரிதே. ஊமைதான் ஊரை கெடுக்குது ஆச்சி. பாவம், அந்த பாக்கியக்கா நினைச்சிட்டே மனசு கஷ்டமா இருக்கு. அக்கா, நேத்து கூட பாக்கியக்கா வீட்டு சைடு தான்க்கா போனேன். என்னை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாக்கா. நம்மளுக்கு விஷயம் தெரியும், நம்மளே எப்படிக்கா அந்த அக்காட்ட உங்க மக ஓடி போயிட்டாளான்னு கேக்குறது? நம்மளுக்கு மனசாட்சி இல்லையா? ஏன் அந்த அக்கா அப்படி ஓடிச்சுனே தெரியல. பார்க்க பாவமா இருந்துச்சுக்கா. ஏன் வசந்தி அக்கா, என்ன திடீர்னு நீங்க நல்லவங்களா பேசுறீங்க? நீங்க அடுத்த விஷயத்துல மூக்க நுழைக்க மாட்டீங்க. நம்பிட்டோம். என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுற? நான் எந்த பிரச்சனையில போய் தலையிட்டேன்? அவங்களுக்கு வருத்தமா இருந்தாலும் நான் அவங்கள பார்க்காத மாதிரி போயிருந்தேன் சின்ன பொண்ணு. நோண்டில நொங்க எடுக்க மாட்டேன் அடுத்தவங்க மாதிரி. என்னமோ நான் அடுத்தவங்க பிரச்சனையை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரிலே நீ பேசிக்கிட்டு இருக்க. இப்படிலாம் பேசாத சின்ன பொண்ணு. இந்த பாக்கி அக்கா ஒண்ணும் இல்லாமையா இருக்கு. நல்ல சொத்து பத்தெல்லாம் நிறைய சேர்த்து வச்சுட்டே இருக்கு. மகளுக்கெல்லாம் நிறைய நகை சேர்த்து வச்சிருக்கு சின்ன பொண்ணு. மக விரும்பின பையனுக்கே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் இப்படி பண்ண தெரியல இந்த பாக்கியா? கல்யாணம் மட்டும் முடிச்சிருந்தா பெரிய மகள்ல தாண்டி முடிச்சிருப்பா. நல்ல பணக்காரி தானடி. நம்மளுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிருப்பா. நம்மளும் அதான் சாக்குன்னு 2-3 நாள் போய் நல்லா மூக்க முட்டை சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். என்ன எல்லாரும் மூஞ்சியும் மாறுது? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. என்ன ராணி அக்கா, ஏன் எல்லாரும் என்னைய பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அடுத்தவங்க சங்கடப்படும் போது நீனும் வருத்தப்படுறீல. நாங்க இந்த மாதிரி யாரையும் பார்த்ததில்ல, அதான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்களா சரோஜாக்கா, என் நல்ல மனசு இப்பத்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆமா ஆமா, வசந்தி அக்கா மாதிரி நல்ல மனசு இந்த ஊருக்குள்ள யாருக்கு வரும்? பக்கத்து வீட்டுல பத்திக்கிட்டு எரிஞ்சா கூட நம்மளுக்கு திங்கிறதுக்கு சோறு 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 தானே வேணும். அப்படி கேட்டகிரி தானக்கா நீங்க? ஆமா சின்ன பொண்ணு, எவன் வீடு எப்படி கருகி போனா நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு சோறு தானே முக்கியம். ஒரு மனுஷன் சோறு இல்லாம இருக்க முடியுமா? என்ன வசந்தி, நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? ஒரு வீட்ல ஒரு புள்ள ஓடி போயிருச்சு. அவங்க வீட்ல எவ்வளவு மன வருத்தமா இருப்பாங்க. நீ அந்த விஷயத்துல வருத்தப்பட கூட வேணாம் வசந்தி. ஆனா சோறு போடலன்னு சொல்லிட்டு கவலைப்படுறியே, எப்படிலாம் இருக்க கூடாது வசந்தி. ஏன் ராணி அக்கா, வசந்தி அக்காவை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்களுக்கு எப்பயும் சோறு குழம்பு இதுதானே அவங்களுக்கு புத்தியே. அந்த பிள்ளைக்கு பெரிய லெக்கில மாப்பிளை பார்த்து நல்ல பெரிய மகளா புடிச்சு சோறாக்கி போட்டா நீங்களும் போக மாட்டீங்களா? என்னமோ நீங்க மட்டும் யோகியா மாதிரி, நான் மட்டும் திண்டி பண்டார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தானே சொன்னேன், பெரிய லெக்கில கல்யாணம் முடிச்சா நல்ல முக்க முட்டை திங்க போகலாம் தானே சொன்னேன். அதுக்கு ஏன் இந்த வரத்து வரீங்க எல்லாரும்? ஆமாமா, நீ நல்லதுதான் நினைச்ச, நாங்க ஏன் தப்பா நினைச்சிட்டோம். உன்னைய மாதிரி 4 பேர் இந்த ஊருக்குள்ள பிறந்தா நல்ல இந்த ஊர் செழிப்பா இருக்கும். என்ன சரோஜாக்கா, என்னைய புகழ்றீங்களா இல்ல ஏசுறீங்களா? உங்கள மாதிரிலாம் எங்களுக்கு நடிக்க தெரியாதுக்கா. என் மனசுல பட்டதை நான் டப்பு டப்புன்னு சொல்லிடுவேன். ஆனா ஒவ்வொருத்தவங்க மனசுல பட்டதையும் அப்படியே மனசுல போட்டு மூடி மறைக்கிறாங்க வருங்க. அவங்கதையும் நல்லவங்களா இந்த ஊருக்குள்ள திரிவாங்க. விடுங்க சரோஜாக்கா, வசந்தி டப்பு டப்புன்னு ஏதாச்சும் சொல்லிடுவா. மனசுக்குள்ள வச்சுக்கிற மாட்டாக்கா. விடுங்க விடுங்க. சரி விடுங்கடி, பாக்கிய விட்டு பிரச்சனையை வச்சு நீங்க எதுக்கு சண்டை விட்டுக்கிட்டு கிடைக்கீங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவனால சமாளிக்கணும். சரிடி ராணி, என்ன குழம்பு வச்ச? புளி குழம்பு தான் ஆச்சி.
போட்டதையும் பிடிக்குதுன்னு சொல்லுதுங்க. கடையில போய் முருங்கைக்காய் ரேட்டு கேட்டா 12 ரூபா சொல்றாங்க. அவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்கி போட முடியுமா? அதே வெண்டிக்காவும் கத்திரிக்காயும் போட்டு வச்சா அதுல தொட்டே பார்க்கலாச்சி, அப்படியே கிடக்கு. ராணி 12 ரூபா தானே முருங்கைக்காய், ஒண்ணு வாங்கி குழம்பு வச்சிருக்க வேண்டியதானே? எம்புட்டா காசு எப்படியோ பாகுது. ஒரு காய்கறி வாங்கி குழம்பு வைக்கிறதுல உனக்கு என்ன திம்பிட்டு கஞ்சம்? ஆச்சி கடைக்கு போய் முருங்கைக்காய் விலையை கேட்டுட்டு வேணும்னு தான் ஆச்சி வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் திரும்பி யோசிச்சேன், பிள்ளைகளுக்கு போய் தானே நம்மளுக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லி திரும்பி கடைக்கு போனேன் ஆச்சி. கடையில எல்லா முருங்கைக்காயும் வித்து போயிருச்சு. சரி இருக்கிற காய்கறியை வச்சு புளிக்குழம்பு வைப்பமேனு வெண்டிக்காயும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு வச்சேன் ஆச்சி. புள்ளிக தொட்டே பார்க்கல ஆச்சி, அப்படியே வச்சது வச்ச மணிக்கே இருக்கு. ஏன் மாமியாரு சும்மாவே ஆட்டம் காட்டும், புள்ளைக வேற குழம்பு ஊத்தி சாப்பாடு சாப்பிடல. நீ கிளியா கிழிச்சு கொண்டுட்டா மனசு. புள்ளைக ஆசைப்பட்டது கூட செஞ்சு கொடுக்காத மனசு என்ன மனசு அப்படின்னு. ஏ ராணியக்கா, இதுக்கா கவலைப்பட்டுக்கிட்டு கிடைக்கியே? நான்லாம் ஒரு நாளைக்கு 4-5 முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட கேட்டிருந்தா நான் தந்திருப்பேனக்கா முருங்கைக்காய். ஏ வசந்தி, உங்க வீட்டுல முருங்கைக்காய் மரம் இருக்கா? எங்க வீட்டுல எங்க காய் இருக்கு? பக்கத்து வீட்டு ராமசாமி மரத்துல தாங்க கொத்து கொத்தா முருங்கைக்காய் காய்ச்சி தொங்குது. அதானே, வசந்தி அக்காவாவது காசு கொடுத்து முருங்கைக்காய் வாங்கி குழம்பு வைக்கிறதாவது. பக்கத்து வீட்டுல இருந்து முருங்கைக்காயை திருடி திருடி குழம்பு வச்சு குடிச்சிருக்க. இதுல ராணி அக்காக்கு வேற பங்கு கொடுக்குறியா நீ? இங்கிறது திருட்டு முருங்கைக்காய், இதுல ஓசிக்கு வேற கொடுத்துக்குவா. ஓசிக்கு சரோஜாக்கா, நான் என்ன உங்களுக்கு முருங்கைக்காய் தரேன்னு சொன்னேன், நீங்க என்னமோ முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிட்டு வரீங்க. நீ ஒண்ணு கொடுத்தாலும் எனக்கு வேணாமா? அந்த ராமசாமி விட்டு முருங்கை மரம் எங்க வீட்டு பின்னாடிதான் இருக்கு. இலை தலை பட்டை எல்லாம் எங்க வீட்டு சந்துக்குள்ளதே வந்து விழுங்குது. அதை கூட்டி குப்பை அள்ளுறதும் பராமரிக்கிறதுமே வேலையா போச்சு. அதுல இருந்து 2-3 முருங்கைக்காய் திங்கிறது எங்களுக்கு உரிமை இல்லையா? அவரே ஒண்ணு கேட்கல, நீங்க எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வரீங்க? ஏமா மரம்னு இருந்தா இலை தலை பட்டை எல்லாம் விழுகத்தையும் செய்யும். அதுக்காக அந்த மரம் ஒண்ணுட்டுன்னு ஆயிருமா? ராமசாமி விட்டு மரம் தானே. இந்த ராமசாமியே பாவம், ஒருவேளை சாப்பாடுக்கு அல்லாடிக்கிட்டு கிடக்கா மனுஷன். அவன்கிட்ட ஒரு 10 ரூபா காசு கையில கொடுத்துட்டு முருங்கைக்காயை வாங்கி திங்க வேண்டியதானே. இங்க பாருங்க, அந்த ராமசாமிக்கு 10 ரூபா கொடுக்கறோனோ கொடுக்க மாட்டோனோ அது ஏன் இஷ்டம். இந்த வசந்தி வர வர ஏன் இப்படி இருக்கா? முன்னாடிலாம் அடுத்த வீட்டு பொருளுக்கு ஆசையே படமாட்டா, இப்ப ஒரு தேங்காய் மட்டையை கூட விட மாட்டாளே. இவகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வீட்டுல போய் ஏதாச்சும் வேலையாவது பார்க்கலாம். சரோஜாக்கா, எனக்கு வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்குக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. நீங்க இருந்து பேசிக்கிட்டு இருங்க. இருராணி, நானும் மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், நானும் வரேன். வாங்கக்கா போவோம். சரி, நீங்க எல்லாம் இருந்து பேசிக்கிட்டு இருங்க, நாங்க போயிட்டு வரோம். சின்ன பொண்ணு, இன்னைக்கு எங்க வீட்ல கருவாட்டு குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன். 2 முருங்கைக்காய் வந்து பறிச்சு தாடி, உயரத்துல இருக்கு. நானும் வரேன்டி, எனக்கு 2-3 முருங்கைக்காய் கொடுங்கடி. வாங்க ஆச்சி, உங்களுக்கு இல்லாததா உங்களுக்கு 2-3 தாரேன். ஏட்டி சின்ன பொண்ணு, எந்திரிட்டி. ஏக்கா, நான் பறிச்சு கொடுத்தா எனக்கு ஒரு 4-5 காய் கொடுப்பியா? தாரேன் சின்ன பொண்ணு, சீக்கிரம் எந்திரி.